உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை ஆரம்பித்த தனி இயக்கம் வி த லீடர்ஸ் அமைப்பில் கிட்டத்தட்ட 18 லட்சம் உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு, பல்வேறு விஷயங்களை இப்போ நம்ம அலச போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்க புண்ணியத்துல. அதிமுகவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வழக்கமாக கேட்கறதுக்கு பதிலாக அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி இயக்கத்தின் மூலமாக அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நம்முடைய முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. இல்ல முதல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. நமக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அதுல ரொம்ப ஆக்ரோஷமாவே பேசியிருக்காங்க. ஃபெயில்டு பர்சன் சொல்லியிருக்காங்க. ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு சொல்லி, உண்மையிலே அண்ணாமலை ஃபெயில்டு பர்சனா அப்படின்ற கேள்வியில இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, ஃபெயில்டு பர்சன் அப்படின்றத தாண்டி அவங்க உங்களோட நேர்காணல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 2014 தேர்தல்லே நாங்க 18% வாங்கிட்டோம் ஓட் பர்சன்டேஜ்ல. இப்ப 18% தான் இப்பயும் மொத்தமா, அப்பயே நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 2 கழகங்களும் இல்லாமலே நாங்க அப்போ 2014 கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க அந்த தேர்தலை எதிர்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமா 18% வந்துச்சு. அதுல பாஜக எவ்வளவு பர்சன்டேஜ் வந்தது? பாஜக 5.5 எவ்வளவு பர்சன்டேஜோ தான் அதுல அந்த கால 6க்கும் குறைவா தான் வந்தது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கடந்த 2024 11% வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இல்ல நீங்க தொகுதிகள் அதிகமா நின்னாங்க, மற்ற கட்சி தலைவர்களை நிக்க வச்சாங்க அப்படின்னு என்ன காரணங்கள் வேணா சொன்னாலுமே கூட, தேர்தல்ல எல்லாவற்றையும் தாண்டி இந்த சின்னம் சார்பா எவ்வளவு பேர் நின்று இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறத பார்க்கப்படும். அப்படி பார்த்தோம்னா அண்ணாமலை தலைவரா இருந்த காலத்துல அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வளர்ச்சி இருந்திருக்கு. இன்னொரு விஷயத்த அவங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் 2 முறை போட்டிட்டாரு. அரவக்குறிச்சியில போட்டிட்டாரு, கோயம்புத்தூர்ல போட்டிட்டாரு. கோயம்புத்தூர் எப்பவுமே பாஜகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி. சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை நாங்க கையில கொடுத்தோம். அதே கூட உங்களால வெற்றி பெற முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தேர்தலை சந்திச்ச காலகட்டங்கிறது மத்தியில நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது, நாம ஆட்சியில இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. ஆனா இப்போ உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது நாம மத்தியில ஆட்சியில இருக்கோம், உங்களுக்கு எல்லா சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. நான் தலைவரா இருந்த காலகட்டத்துல கூட அந்த சுதந்திரங்கள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மீன் பண்றாங்க. அதாவது கூட்டணிகளை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனாலுமே கூட உங்களால வெற்றி பெற முடியலையே அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்ச காலகட்டமே கூட திமுக அதிமுக கூட்டணியில இருந்த காலகட்டம் தான். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அப்போ பாமக மதிமுக போன்ற கட்சிகள் கூட கூட்டணியில இருந்தாங்க. பாமக இங்க செல்வாக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி 2014 எடுத்துக்கிட்டோம்னா கூட சிபி ராதாகிருஷ்ணன் அதிக வாக்குகள் வாங்குறாரு. ஆனா இங்க ஜெயிக்கல. 2014 இங்க அன்புமணி ஜெயிக்கிறாரு, அங்க பொன் ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கல, ஆனா வாக்குகள் நல்ல வாக்குகள் வாங்குறாரு. ஆனா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தைய தேர்தல்ல 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த தொகுதியில தேமுதிக 90,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ தேமுதிக போற அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அப்படி அந்த கூட்டணி அதுல வாங்கினாரு அப்படிங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி அண்ணாமலை ஒரு 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த தேர்தல்ல கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா பாமக தான் கூட்டணி. பாமக அந்த பக்கம் என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமமுக அந்த நேரத்துல என்ன செல்வாக்கு அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு அண்ணாமலை பெற்ற வாக்குகள் கவனிக்கத்தக்க வாக்குகள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது நம்ம தமிழிசை அவர்களோட ஆதங்கமா தன்னை எடுத்துக்க முடியும். என்னன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தமிழிசை போன்றவர்கள் பாஜகவோட அந்த கீழ்மட்ட அளவுல உறுப்பினரா இருந்து மாவட்ட அளவுகள்ல பொறுப்புக்கு மருத்துவ இதுல பொறுப்பு, மாநில பொறுப்பு அப்படி வந்தாங்க. பாஜகவோட ஒரு அடிப்படையில இருந்து அந்த உறுப்பினர், அதாவது RSSல இல்லாம பாஜகல இருந்து அப்படி வந்தாங்க. ஆனா அண்ணாமலை ஒரு IPS அதிகாரியா இருந்து ராஜினாமா பண்ண ஒருத்தர் வரும்போதே சில டிமாண்ட்ஸோட தான் ஒரு கட்சிக்கு வருவார். அவர் அந்த பொறுப்புகளை இதெல்லாம் விட்டுட்டு வரும்போது ஒரு யங்ஸ்டரா இருக்கவர் டிமாண்டோட தான் வருவார். அப்படின்னும் போது அவருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். அதையும் தாண்டி PL சந்தோஷ் போன்றவர்களோட ஆதரவுமே அவருக்கு இருந்தது. ஆனா அதுல அவர் ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மத்திய தலைமை கிட்ட பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா நம்ம 10 தொகுதி கிட்ட ஜெயிக்கலாம், நம்ம தனியா நின்னாலே நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தாரு. அதுக்கு அதற்கு முந்தைய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு தமிழ்நாட்டுல 3வது இடத்துக்கு வந்துட்டோம். பாஜக
தனியா நின்னாலே ஜெயிச்சிரும் அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆனா அது வந்து தேர்தல் முடிவுகள்ல பிரதிபலிக்கல. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலையை வெற்றி பெற முடியல. அது வந்து அந்த கூட்டணி சார்ந்த முடிவுகள் வந்து 2024 ஒரு தோல்வியை தான் கொடுத்திருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க முடியும். இல்ல அதான் வந்து இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒருங்கிணைச்சு பேசுறாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 6 முறை போட்டிட்டேன் 7 முறை போட்டிட்டேன்னு என்ன தனிப்பட்ட வகையில விமர்சிக்கிறாங்க. 4 தலைவர்களையும் டிஃபேம் பண்ற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இணையத்துல தாக்குதல்கள் நடத்துறாங்க. இப்ப சொந்த கட்சியினரே வந்து நீங்க இது மாதிரி அவமானப்படுத்துற ஒரு போக்கை வந்து இவங்க வந்து தடுக்கல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இப்ப அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்களோ அப்படின்னு பார்க்கல. சொந்த கட்சிக்குள்ள இருந்தவங்களே வந்து அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வார் மூலமான அந்த செயல்பாடுகள், நீங்க போயிட்டு நீங்க வந்து திரும்ப அங்கேயே போயிடுங்க, நீங்க ஆளுநராகவே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பதிவுகள் செயல்பாடுகள் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கண்டிப்பா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஏன்னா வந்து நீங்க சொந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டே மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்றது, மற்றவங்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்றதுன்றத பொதுவா நம்ம ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டிக் வியூல பார்த்தா கூட மற்ற கட்சியினரே சொந்த கட்சியினரே அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எதிர்கட்சியினர் விமர்சனங்களை விட சொந்த கட்சியினருடைய இந்த அவதூறுகள் இந்த மீம்கள் தான் வந்து ரொம்ப மனதை புண்படுத்திச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம அது நிச்சயமா அது வந்து கண்டிப்பா அது வந்து கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனா இதுல இன்னொரு சில விஷயங்களையுமே நம்ம வந்து கவனிக்கணும். என்னன்னா பாஜக அவங்க வந்து ஆளுநர் ஆயிடுறாங்க, ஆளுநர் பொறுப்புகள்ல தான் இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு கவனம் வந்து கிடைக்குது. அதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமா அண்ணாமலை இருக்காரு. அதற்கு பிறகு வந்து அவங்க ரொம்ப தீவிரமா இந்த அரசியலுக்குள்ள மீண்டுமே வராங்க. அந்த காலகட்டத்துல சில விமர்சனங்கள், சில பஞ்சாயத்துகள் எல்லாம் ஏற்படுது. அமித்ஷா கண்டிச்சதா வீடியோ வந்தது. அண்ணாமலைகிட்டமே அமித்ஷா வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல சில விஷயங்கள் நடந்தது. இதுல வந்து நான் என்ன கவனிக்கிறேன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களை விட தமிழிசை சவுந்தரராஜன் கட்டமைப்பு ரீதியா பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கு. அவங்க கட்டமைப்பு ரீதியா வளர்த்திருந்தாங்க. எல்முருகன் அடுத்து வந்து பிரபலங்களை கட்சியில சேர்க்கிறது, சினிமாக்காரங்களை கட்சியில சேர்க்கிறது, பல தரப்பட்ட முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளை தேடி தேடி கட்சியில சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எல்முருகன் வந்து செஞ்சிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகுதான் அண்ணாமலை வந்து வராரு. ஆனா அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையோட அதிரடியான பேச்சுகள், சரி தவறு, சரியான புள்ளி விவரங்கள், தப்பான புள்ளி விவரங்கள், இந்த விஷயங்களை தாண்டி கான்பிடண்டா அடிக்கிறது, அவர் எடுத்த அந்த அரசியல் வந்து இளைஞர்களை வந்து பாஜக பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஒரு ஈர்த்தது அப்படிங்கறது தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு நடுத்தர வயது ஆட்கள் கிட்டையுமே பாஜக மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா தான் டிராவல் பண்ணிட்டு திடீர்னு சாட்டையால அடிச்சுக்கிறது அது மாதிரியான விஷயங்களும் பண்ணாரு, கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா இருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து முன்னெடுத்த விஷயங்கள்ல 75% பாத்தீங்கன்னா வழக்கமான பாஜக பாணியில இல்லாத அரசியலா இருக்கும். நீங்க அண்ணாமலை வந்தோடனே காவேரிக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு, அப்படி ஒவ்வொரு மேகதாட்டுக்கு விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள், முல்லை பெரியார் நினைக்கிறேன், பல்வேறு விஷயங்கள் அவரோட கருத்து அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாரு. தமிழ்நாட்டு வளங்கள் உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் குரல் கொடுத்தாருன்னு ஒரு 75% அவருக்கான இப்படியான ஒரு வரலாறு இருந்தாலுமே ஒரு 25% வழக்கமான பாஜக பாணி அரசியல் தான் இருந்தது. நீங்க வந்து சவுக்கடி விஷயங்களா இருக்கட்டும், பாத யாத்திரை போன்ற, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்முருகன் வந்து இந்த பாத யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் கூட பெரிய அளவுல விமர்சிக்கப்படல. அது வந்து ஒரு வழக்கமான பாணியில இருந்தாலுமே அவர் வந்து வெளியில வந்து பஸ்ல போயிட்டு ஊருக்குள்ள நடந்து போறாரு, அது பாத யாத்திரை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சிலர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். அந்த சவுக்கடி தான் வந்து அதிகமா ட்ரால் செய்யப்பட்டது. இல்ல என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் கடைபிடிச்ச அந்த அரசியல் போக்குகளுக்கு நேர் எதிரா இருந்துச்சு இந்த மாதிரியான. ஆமா, இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மிக்கேல்பட்டி மாணவி தற்கொலை விவகாரத்துல அண்ணாமலை போட்ட பதிவு, பள்ளப்பட்டின்ற கிராமம் தமிழ்நாட்டுல தானே இருக்கு, அப்படி இந்தியாவில தானே இருக்குன்னு பேசின, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து வழக்கமான அந்த ஒரு பாஜக பாணியான அந்த பேச்சுக்கள், அந்த செயல்பாடுகள் இருந்திருக்கு. ஆனா பெரும்பான்மையா இந்த பக்கமுமே அவரோட செயல்பாடுகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். இப்ப அண்ணாமலை அவர்களுடைய அந்த வளர்ச்சி, அவருடைய ரீச், அதற்கான காரணம் மிக முக்கியமா அவர் திமுகவை கடுமையா எதிர்த்தது, இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை முன்னெடுத்தது, இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு 2.5 ஆண்டு காலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா அவர் ஒரே டார்கெட் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதனாலதான் அவருக்கு வந்து இது கை கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. அதே பாணியில தான் வந்து அண்ணாமலை அவர்களும் ஆரம்பத்துல இருந்தாரு. பட் ஆனா தேசிய அரசியல் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு போக்கஸ்டா அதை பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு அவருடைய ரீச்சும் விஜய் அளவுக்கு ஒப்பிட முடியாது. நீங்க சொன்ன கரெக்ட். என்னன்னா விஜய்க்கான அந்த ரீச் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு
தமிழ்நாடு முழுமைக்கும் குடும்ப அளவுல ஒவ்வொரு குடும்பத்திலுமே இருந்தது. அண்ணாமலைக்கான அந்த ரீச் வந்து அண்ணாமலைக்கான ரீச் சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதற்கு முன்பாக பாஜக தலைவர்களா இருந்தவங்களோட அண்ணாமலைக்கான ரீச் அதிகமா இருந்தது. அதற்கு வந்து இந்த காலகட்டத்துல தொலைக்காட்சி பல செய்தி தொலைக்காட்சிகளோட வளர்ச்சி, சமூக வலைதளங்களோட வளர்ச்சி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் காரணமா சொல்லப்பட்டாலும் கூட அண்ணாமலைக்கான அந்த ரீச் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை எங்க இருந்து இதை பேசுறாருன்னு இருக்குல்ல. நீங்க வந்து ஏதோ ஒரு கேள்வியை கேட்கறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா பாஜகவே இது எப்படி பண்ணல, பாஜகவே நீங்க அதை பண்ண சொல்லுங்க, பாஜகவே நீங்க இப்படிதான் இருக்கீங்க, முதல்ல நீங்க நிதியை கொடுக்கு, நிதி சார்ந்து ஏதாவது சொன்னா கூட முதல்ல பாஜக நீங்க அந்த மாதிரி. இப்ப அவர் வந்து காவிரி விஷயத்துக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு, தமிழ்நாட்டுல வந்து உண்ணாவிரதம் இருந்தார். கர்நாடகால சீமான் கூட சொல்லியிருந்தாரு, கர்நாடகால ஆட்சி செய்யறவங்களும் பாஜக காரங்க, மத்தியில ஆட்சி இருக்கிறவங்க பாஜக. இது வந்து திருடனுமே வந்து திருடன் கத்திக்கிட்டு ஓடுற மாதிரியான ஒரு செயல்பாடு தான், இதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அப்படின்னு சீமான் சொன்னார்ல. சோ பாஜக இருந்துகிட்டு அவர் இதெல்லாம் பண்ணதுன்னும் போது பெருசா எடுபடல. இன்னொன்னு பொதுவாவே தமிழ்நாட்டுல இருக்கிற முற்போக்கு சக்திகள், மதச்சார்பின்மை விரும்புற மக்கள், அவங்களுக்கு எல்லாம் பாஜக மீது அந்த அரசியல் மீது ஒரு ஒவ்வாமை இருக்கிறத நம்ம பார்க்க. அதுதான் இப்ப முன்னிறுத்தி இந்த பாஜக இருந்துட்டு இந்த அரசியலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வெளில வந்திருக்காரு. நிச்சயமா வெளில வந்திருக்காரு. ஏன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு காரணம். நீங்க வந்து தலைமை சார்ந்து சில முடிவுகளை எடுக்க முடியாம இருக்கு. அவருக்கு வந்து ஒரு உடனடியா ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் தடாலடியா எடுக்க முடியல. தேசிய தலைமையோட அனுமதி காத்திருக்கணும், அமித்ஷா மோடி அவர்களோட அனுமதிக்கெல்லாம் காத்திருக்கணும், பல்வேறு விஷயங்களை அவரால் செயல்பட முடியல. அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜக எந்த இதுல இருந்து நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அவருக்கு வந்து அது வந்து அவரால் அதிகபட்சம் அந்த 11 தான் கொண்டு வர முடியுது. ஏன்னா அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட், அதுக்கு போட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. பாஜகவை 11% கொண்டு வந்தாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எந்தவித, அதாவது பெருசா பிரச்சாரங்களுக்கு போகாம பிரச்சாரங்களை ரத்து செஞ்சுட்டு அப்படி இப்படி இருந்த விஜய் வந்து 35% வாங்கிட்டாரு. ஆனா நீங்க 11% அண்ணாமலை போட்ட எஃபர்ட்ன்றது ரொம்ப பெருசு, எல்லா வகையிலுமே ரொம்ப பெருசு. ஆனா பாஜக அதற்கான சக்தியில இருந்து அவ்வளவுதான் கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கறது தான் பார்க்க முடியும். இல்ல இப்ப இவங்க ஏன் இந்த அளவுக்கு ஆதங்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இவங்க 6 முறை 7 முறை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது, நாங்க இப்ப கட்சிக்கு வரல, நாங்க நேரடியா இந்த பதவிக்கெல்லாம் வரல, நாங்க வந்து 2006 காலகட்டத்துல வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இருக்கிறேன் கட்சியில. அந்த காலகட்டத்துல எங்க அப்பா சித்தப்பா எல்லாம் வந்து காங்கிரஸ்ல மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருந்தாங்க, நான் நினைச்சிருந்தா அவங்க கூட போயிருக்க முடியும், இவரை மாதிரி நான் யோசிக்கல அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. நாங்க வீதியில இறங்கி போராடணும், படிப்படியா தான் கட்சியில வளர்ந்து வந்திருக்கோம், நாங்க போட்டிட்டா என்ன தப்பு, இவர் கேட்கறதுக்கு என்ன ரைட் இல்ல. இதுல ஒரு விஷயம் அப்படின்னு இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற இந்த சீனியர்கள் வந்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான உரிமை, அவங்க வந்து கட்சியில உலக காலம் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதுல இந்த பக்கம் நம்ம அண்ணாமலையோட இவங்களை வச்சு ஒப்பிட்டு அண்ணாமலை வந்து பொறாமப்படுறாரு, இல்ல அண்ணாமலை வந்து விமர்சனம் வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, எச்.ஜி. சூர்யா 2024 தேர்தலில் தென் சென்னை தொகுதியில நிக்கலாம்னா அங்க வந்து வேலைகள் வந்து செய்யறாரு. அப்படி இருக்கும்போது தமிழிசை வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க வந்து போட்டிடுறாங்க. அவருக்கான வாய்ப்பு அங்க போறதா அவர் வந்து பார்க்கிறாரு. அதே போல நீங்க 2026 மயிலாப்பூர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சென்னையில வந்து மயிலாப்பூர்ல ஒரு சீட்டு கிடைக்குது. சென்னையில 2 தொகுதி தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். கரு நாகராஜன் அதற்கான வேலைகளை பார்த்தாரு. வினோஜ் பி செல்வம் டி நகர்லயாவது மயிலாப்பூர்லயா நிக்கணும்னு நினைச்சாரு, வேற யாராவது நிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அங்க போயிட்டு அவங்க போயிட்டு இது பண்றாங்க. இவங்க சொல்றது என்னன்னா, இவங்களோட வாய்ப்பு, அண்ணாமலையோட வாய்ப்புகளை இவங்க பறிக்கிறாங்களோ இல்ல அதுவோ விமர்சனமே கிடையாது, அது விவாதமே கிடையாது. இளைஞர்களோட வாய்ப்புகளை இவங்க வந்து பறிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து 2 முறை பாஜக தலைவராக இருந்திருக்காங்க, ஆளுநராக இருந்திருக்காங்க, நிறைய முறை போட்டிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரெடியா இருக்கிற தொகுதியில இவங்க போய் போட்டிடுறாங்க. இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் இந்த தலைவர்களுக்குன்னு ஏன் ஒரு தனி தொகுதியை வந்து உருவாக்கிக்க முடியல? ஸ்டாண்டர்டா இவங்க இந்த தொகுதியில தான் வந்து போட்டிடுவாங்க. இப்ப வேலுமணி அவர்கள் அப்படின்னாக்க தொண்டாமுத்தூர்ல போட்டிடுவாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில போட்டிடுவாரு அப்படின்ற ஒரு நிலையான ஒரு போக்கு இருக்குல்ல. அப்படி தங்களுக்கான ஒரு தொகுதியை கண்டடைஞ்சு அதுல அவங்க ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த சிக்கலே தேவையில்லை. நிச்சயமா அந்த சிக்கலே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா வானதி சீனிவாசன் போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து 21க்கு முன்னாடி வந்து கோவை தெற்குல கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க 2021 நிற்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை குடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கோவை வடக்குக்கு போயிட்டாங்க. ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழிசையுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வேளச்சேரி, விருகம்பாக்கம் இந்த மாதிரிலாம் நின்றாங்க. மாறி மாறி பல தொகுதிகளில் வந்து இப்ப மயிலாப்பூர்ல அப்படின்னு சொல்லி பல தொகுதிகளில் வந்து நின்ட்டாங்க. அவங்க வந்து அங்க தொடர்ச்சியான களப்பணிகள் இல்லாதது, இன்னொன்னு
மிகப்பெரிய அளவுல நம்ம என்னதான் எதிர்க்கட்சியா மற்ற கட்சிகளா இருந்தா இங்க வேலை செஞ்சாலும் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆக முடியாது அப்படிங்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. கட்சி சார்ந்து அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இதே விமர்சனங்களை திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம வைக்கணும்ல. இப்ப வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு தொகுதியை உருவாக்கி அதுலயே அவர் தொடர்ந்து போட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அவரும் எளிதா வெற்றி பெற்றிருக்க முடியும்ல. ஆமா, அரவக்குறிச்சியில வெற்றி பெற்றாரு. இப்ப அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இங்க வந்தாரு, கோயம்புத்தூர் வந்தாருன்றத பார்க்க முடியுது. ஏன் கரூர் சார்ந்த ஒரு தொகுதியில கரூர்ல போட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த தேர்தல்ல அவர் சட்டமன்ற தேர்தல்ல அரவக்குறிச்சியிலேயே கூட மீண்டும் கேட்டிருக்கலாம். இல்ல இது நிச்சயமா இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து அண்ணாமலை சரியா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளயுமே நம்ம போகல. இப்ப அப்படி நம்ம பார்த்தோம்னா அரவக்குறிச்சியில அவர் ஜெயிக்கல. அடுத்து வந்து கோவையில் நிக்கிறாரு நாடாளுமன்றத்தை. திரும்ப கோவைக்குள்ளதான் அவர் ஒரு சீட் எதிர்பார்க்கிறாரு. குறிப்பா சவுத் இல்ல நார்த் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறார். பட் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வாய்ப்பு வருது. அங்க வந்து அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு தொகுதியை தக்க வைக்கவோ முடியாது. அப்படி நம்ம அப்படி வேகமாவே தக்க வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. கண்டிப்பா பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி வந்து தொடர்ச்சியா ஒரே இடத்துல நிக்கிறாரு, இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல நின்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு 1-2 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதற்கான வேலைகள் செய்ய முடியும். பட் தேர்தல் ரீதியா பார்த்தோம்னா அவருமே 2 தோல்வி வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை. 6 ஆண்டுகள்ல நீங்களும் 2 தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அதையுமே கோட் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் கடந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வி த லீடர்ஸ் அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? வி த லீடர்ஸ் அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாச்சியப்பன், பிரபாகரன், கருணாராஜன் போன்ற அந்த தலைவர்கள்லாம் வந்து மாவட்ட ரீதியா போய் உறுப்பினர்கள், ஏற்கனவே பாஜகல இருந்து வந்தவங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், தன்னார்வலர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. சென்னை இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதே போல அண்ணாமலையுமே விஐபிகள் இந்த மாதிரியான சந்திப்புகள் எல்லாம் நடக்குன்னு சொல்றாங்க. இந்த வீத லீடர்ஸ் அந்த முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தன் சமூகம் சார்ந்த தொழிலதிபர்கள் எல்லாம் சந்திச்சு ஒரு கருத்து கேட்டு அதன் அடிப்படையில தான் அவரு தொடர்ந்து இருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஜூலை மாசத்துல 15ஆம் தேதி இல்ல 14 இந்த தேதிகள்ல வந்து பொள்ளாச்சியில வந்து ஒரு கூட்டம் நடத்துறது, அதாவது ஓப்பன் மீட்டிங் வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. அது வந்து அப்படியே சேவை சார்ந்து இன்னுமே கட்சி ஆகல. 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்தாதான் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கருத்து கேட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஜூலை மாதம் 14-15 தேதிகள்ல ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்க இருக்காங்க. அதுல ஏதாச்சும் வந்து மக்கள் சேவை சார்ந்த ஏதாவது விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. அதுதான் இந்த 50 லட்சம் உறுப்பினர்களுக்கான அந்த முன்னெடுப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆமா, இன்னொன்னுமே சொல்லியிருக்காங்க, 50 லட்சம் வந்தாதான் அடுத்து மக்கள் கிட்ட அரசியலுக்கு வர்றதா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயங்களையுமே கருத்தா கேட்போம். இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம எல்லாரும் போயிருக்காங்கன்னு சொல்றோம், அரசியலுக்கு வரப்போறாரு தானே, வரப்போறாரு. ஆனா வந்து இப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக, அதாவது இந்த அமைப்புக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த வேலைகளுமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 50 லட்சம் வரணும், 50 லட்சம் பேர் வாங்க அப்பதான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி. ஆமா, 50 லட்சம் வரணும்ல உங்களுக்கு. முதல்ல 50 லட்சம் வந்தாதானே வந்து இது பண்ண முடியும். இதற்கு முன்பாக களஞ்சியம் இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்காரு, அவர் வந்து 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தாதான் நாங்க வந்து இதுவா மாறுவோம்னா ஒரு காலத்துல இருந்து அப்புறம் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டாரு. இதையுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. நீங்க வந்து 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்த பிறகுதான் பேசுவோம்னா இது என்ன? இது உங்களுடைய லட்சியம் வந்து லட்சமா இல்ல வந்து லட்சியமா? நீங்க கோடிகளை பாக்குறீங்களா, மக்கள் தெருக்கோடியில இருக்கக்கூடிய மக்களை பார்க்க போறீங்களா அப்படின்லாம் ரைமிங்ல பேச. ஏற்கனவே ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வர போறதா சொன்ன காலத்துல வந்து பூத் கமிட்டி ரெடி பண்ணுங்க, அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வரல. ஆனா அண்ணாமலை வந்துருவார் அப்படிங்கறதுதான் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் வர்ற தகவல்களா இருக்கு. இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க, இங்க மாநில தலைவர்கள் நீங்க எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிரான விஷயங்கள் பேசுறீங்க, உங்களுக்கான வருத்தங்கள்லாம் இருக்கு. தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களை எப்படி பாக்குது? ஏன்னா இவர் போய் நேரடியா சந்திச்சு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, இல்ல வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்க முடிஞ்சு. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல வந்து வேலைகள் இருக்கு. ஒரு தோல்வி அடைஞ்சவரை பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்க ஏன் யோசிக்கணும்? அப்படி ஒரு கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்ற மாதிரி அதிரடியா பேசியிருக்காங்க. இல்ல பாஜக தேசிய தலைமை வந்து இந்த விஷயத்துல எப்படி யோசிக்குது அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையும் இருக்கு. ஆமா, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கடைசியா வந்த தகவல் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கேரளா மேற்குவங்கம்னா வேட்பாளர் அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு முன்னாடியே தேர்தல் வந்து நினைக்கிறேன். அப்படி அந்த விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்போ வந்து அவங்க பெரிய அளவுல நம்பல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பெருசா வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தான் வந்து வந்தது. ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. டீநகருக்கு பிரச்சாரத்தெல்லாம் வந்துட்டு திரும்பி போயிட்டாரு அமித்ஷா. ஆமா, ஆரம்பத்துல கொஞ்சம் உற்சாகமா இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் சூழல்லாம் மாறணுன்னே அந்த உற்சாகத்தெல்லாம் இழந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே வந்தது. அதே போல இந்த விஷயத்துக்குமே அண்ணாமலை அவர் விஷயத்துக்குமே
இது வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் பல்வேறு காலகட்டத்தில் நமக்கு வந்து செய்திகளா வரும். அப்படி நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். நமக்கு வந்து செய்திப்படி ராஜினாமா பண்றதுன்னா ராஜினாமா பண்ணீங்க, அதுக்கே இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அமித்ஷா கிட்ட இருந்ததுன்ற மாதிரியான தகவல்களுமே வந்தது. அதன் அடிப்படையில பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றது உண்மைதான். ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு. அவங்க வந்து இப்ப பண்றதுன்னா பண்ணுங்க, செய்யறதுன்னா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அமித்ஷா ஒட்டுமொத்தமா அந்த கூட்டத்துல வந்து சொன்ன விஷயங்கள் என்ன, அண்ணாமலையை நீங்க கண்டுக்காதீங்க, அவரை போக்கஸ் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க, அவரை வந்து பொதுவா நீங்க விமர்சனத்துக்குள்ள இதுக்குள்ள வராதீங்க, நீங்க உங்களோட கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களோட ஐ வந்து விஜய் மேல இருக்கட்டும், டிவிக்கு அந்த கவர்மெண்ட் மேல இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட கருத்தா இருந்திருக்கு. எப்படி வந்து அண்ணாமலை போனா போட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை கண்டுக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றதையுமே சொல்லியிருக்காங்க. தாவேகா அரசுக்கு எதிரான அரசியலை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு மீனிங். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா கொடுத்த உரையை ஆளுநர் அப்படியே மாத்தாம வாசிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு, இவங்க 2 பேருக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கு அப்படின்லாம் வந்து ஒரே இல்ல, அது விமர்சனங்கள் வந்து இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில நான் உங்ககிட்டே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆளுநர் கொடுத்த உரைய மாத்தி வாசிச்சாலும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஆளுநர் உரைய அதே மாதிரிதான் வாசிச்சுட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. RN ரவி மட்டும் அதுல வந்து மாறுபட்டு இருந்தாரு. அப்ப என்ன விமர்சனம் வந்துச்சு? மாத்தி வாசிக்கும் போது அது செய்தி ஆகுது, அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாறது வேற. அதே இதை வாசிச்சாலும் அப்படியே வருது அப்படிங்கறத முதல்ல நீங்க எப்படி பார்க்கறீங்க? விசித்திரமா தான் இருக்கு. நீங்க கவர்மெண்ட் கொடுக்குற உரையை தான் ஆளுநர் வந்து வாசிப்பாரு. ஒரு RN ரவி மாத்தி வாசிச்சாரு, அது தவறு, அது மரபுக்கு எதிராக. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஆளுநர்னாலே அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். இல்ல, அது அதையும் மாநில உரிமைய நிலைநாட்ட முடியும். அது ஒண்ணு இருக்கு. கடந்த காலத்துல RN ரவி நடந்துகிட்டதை கம்பேர் பண்ணி இவங்க பண்றாங்க. இதுவரைக்கும் இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னமுமே இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் கூட்டம் நடந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் அண்ணா வழியில தொடரக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொன்னதெல்லாம் நீக்கிட்டு இது பண்ணாங்க. இப்ப விசில் புரட்சி எல்லாம் வந்து இப்பயுமே பெரியார் பேர் வருது, அண்ணா பேர் வருது, எல்லாரோட பேர் தான் வருது. அண்ணாவோட கோட்ல இருந்து தான் உரையே நடக்கிறது. தாவே காட்சியில எங்க ஆட்சியில எங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்றத அவங்களுடைய இல்ல, அது திமுகவோட விமர்சனமா இருக்கலாம். ஆனா பொதுவா பார்க்கும்போது இதே இந்த ஆளுநர் வந்து மாத்தி அவர் வந்து பேசியிருந்தாரு அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து போன்ற விஷயங்கள், இப்ப வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து போன்ற விஷயங்கள்ல அதை பத்தி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணாலுமே பரவாயில்ல. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெளிவா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஆளுநர் அவர் சார்ந்து முன்னெடுக்கிற விஷயங்கள்ல முதல்ல வந்தே மாதரம்ன்றது இந்த மத்திய அரசோட உள்துறை அமைச்சகத்தோட சுற்றறிக்கையா இருக்கு. நீங்க சட்டமன்றம் என்னதான் ஆளுநர் வந்து ஆளுநர் உரை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே எல்லாவற்றையும் தாண்டி இது வந்து தமிழ்நாட்டோட அமைச்சரவை, தமிழ்நாட்டோட ஒரு இது. இங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும். அதுல ஒரு விஷயம் வேணா கேள்விக்குள்ளாக்கலாம், 2 முறை தேசிய கீதம் பாடினாங்க, அதை வேணா வந்து கேள்விக்குள்ளாக்கலாம். அதுல வந்து ஆளுநரை சந்தோஷப்படுத்துறதுக்கா அவங்க இதை பண்ணாங்களா, இல்ல அதுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்தது அப்படிங்கறத வேணா நம்ம வந்து கேள்வி எழுப்போம். அதுவுமே பெரிய விமர்சனம் இல்லை அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய கோரிக்கைங்கிறது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்கிறது தான். அது பாடியாச்சு, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி அதை டீல் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடல. தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பத்துல கடைசியா தேசிய கீதம் தான் நம்மளோட வழக்கமான ஒரு இதா இருக்கு. இங்க தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம், கடைசியிலேயும் தேசிய கீதம்ன்றதுதான் ஒரு கொஸ்டினா வந்து உருவாகுது. ஓகே, நம்ம அண்ணாமலையில ஆரம்பிச்சு ஆளுநர்ல முடிச்சோம். அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு, 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்து எப்படி அடைய போறாரு, அவருடைய அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பின்வரும் நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.